கொல்லும்படியாக அநேக சத்துருக்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்க எப்ப இடறி விழுவோம், எங்க வாழ்க்கையில இருந்து எப்ப உயர்வான ஒரு நிலைமையில காணப்படுற நாங்க எப்ப கீழே விழ போறோம், எப்ப கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போக போறோம்னு சொல்லிட்டு எதிரி உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களை தாங்கக்கூடிய ஒரு தேவன் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களை தேற்றுகிறவர். யார் உங்களை சூழ்ந்து கொண்டாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொண்டாலும் தேவனுடைய கரம் உங்களோடு இருந்து வழிநடத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அதை கண்டு பயப்படக்கூடாது. எலியா பயந்து போயிட்டு ஒளிந்து கொண்டார். அப்படி ஒளிந்து கொள்ளாதபடிக்கு எதிர்க்கக்கூடிய ஆண்டவரே ஒரு கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல இடறி விழாதபடிக்கு, உங்களை பயம் சூழ்ந்து கொள்ளும் பொழுது பயப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு சுற்றிலும் எதிராக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும், உங்களுக்கு எதிர்க்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் உங்களை சுற்றி நின்றாலும் தேவன் உங்களோட இருக்கிறார். உங்களை வழிநடத்த ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அவர்கள் கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்குது, நீங்க எப்ப இடறி விழுவீங்க என்று சொல்லி. ஆனாலும் தேவன் உங்களை இடறி விழாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதா. இந்த எலியாவை பார்த்த தேவன் உங்களையும் பார்த்து உங்க பிரச்சனையில இருந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால உங்க எதிரியை பார்த்து பயந்து போய் நிக்காதீங்க. உங்களுடைய பிரச்சனையை பார்த்து பயந்து போய் நிற்காதீங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க இடறி விழவே மாட்டீங்க. உங்க ஆத்மாவுல நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. அந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகும். உங்க ஆத்மாவுக்குள்ளாக தேவன் வார்த்தைகளையே நிரப்பி உங்களை வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய அக்கம் பக்கத்து வீடுகள்ல கூட யாராகிலும் நீங்க விழுந்து போனோம்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய கால் இடராதபடிக்கு கர்த்தர் உங்களை தாங்க அவர் வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாசித்து நீங்க கர்த்தரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை உற்று நோக்கி பார்க்கிற தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்று எலியாவை பலப்படுத்தின தேவன், அவனை நீதியின் பாதையில நடத்தின தேவன், அவருடைய நாமத்து நிமித்தம் தாங்க உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய ஆத்துமா ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு அவருடைய நீதியின் பாதையில நடக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்க சோர்ந்து போய் நிற்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. அந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்துல பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க. தேவன் தாமே உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார்.